ரத்னம் டீம் டு பி யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் 2026 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 8448448909. அமைச்சர் செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்திக்கிறார். அதனை பார்க்கலாம். குடியரசுத் தலைவர் ஆள் என்பது ஒரு நாட்டில் இருக்கிற பல்வேறு செய்திகளை மத்தியிலும் மாநிலம் இருக்கின்ற உறவுகளை உருவாக்குவது ஆளுடைய பணி. இதைத்தான் சொல்லுகிற போது அவரெல்லாம் கிண்டல் பண்ணார். ஞாபகம் இருக்கு நினைக்கிறேன். எப்படி நாட்டுக்கு ஆளுநர் தேவையில்லையோ, ஆற்றுக்கு வாள் எப்படி தேவையில்லையோ, அதே போல நாட்டுக்கு கவர்னர் தேவையில்லைன்னா கிண்டல் பண்ணாங்க. நாங்கள் அது மாதிரி பண்றதில்லை. எங்களை பொறுத்தவரை தெளிவாக சொல்லி இருக்கிறோம். அவருடைய தலைவர் கூட சொல்லுகிற போது கலைஞருடைய பட திறப்பலாவிற்காக குடியரசுத் தலைவர் இங்கே வருகை தந்த போது எப்படி நடைபெற்றது என்பதை தெளிவாக சொன்னார். 2 முறை இங்கே தேசிய கீதம் அங்கே ஒழிக்கப்பட்டது என்பதெல்லாம் சொன்னார். அதில் தவறில்லை. நம்முடைய லட்சியம் என்ன என்று சொன்னால், தமிழ் தாய் வாழ்த்து நாம் தமிழ் உணர்வை வெளிப்படுத்துகின்ற வகையில் அது எந்த இடத்தில் இருந்தாலும் அதை நாம் கொண்டு வர வேண்டும். முதலில் தமிழ் தாய் வாழ்த்து தான் என்பது எங்களுடைய லட்சிய பயணமாக, நம்முடைய தலைவருடைய லட்சிய பயணமாக இருக்கிறது. ஆனால் அதை பொறுத்தவரையிலும் தெளிவாக ஆளுநர் செய்துவிட்டு அதற்கு பிறகு தேசிய கீதம், முடிந்ததற்கு பிறகு தேசிய கீதத்தை போட்டிருக்க, அதில் எந்த தவறும் இல்லை. இல்லை, பொதுவாக தென்மேற்கு பருவமழை என்பது இன்று குறைவாகத்தான் இருக்கிறது. நமக்கு தேவையான அளவு இல்லை. வடமேற்கு பருவமழை வருகிற போதுதான் நிலைகள் எப்படி மாறப்போகிறது என்பதை நம்மால் உணர முடியும். இதுபோன்ற வறட்சிகள் வந்து இருக்கிறது பல நேரங்களில். உங்களுக்கு தெரியும். வறட்சிக்கே அம்மாவின் நிவாரணப் பணிகளை ஆற்றியதும் உங்களுக்கு தெரியும். 21 ஆண்டுகளில் நீங்கள் பார்க்கின்ற போது மேட்டூர் அணையை பொறுத்தவரையிலும் 7 முறைதான் இந்த குறிப்பிட்ட ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கு. மற்ற காலங்களில் 8வது மாதம் 9வது மாதம் எல்லாம் திறக்கப்பட்டிருக்கிறது என்பது வரலாறு இருக்கிறது. என்ன பேசா இருந்தால் அதுக்கு பொருளை புரிந்து கொள்ள முடியும் உங்களால். இல்ல போன முறை இருந்தது வேறு, இந்த முறை உடனடியாக இதற்கான நடவடிக்கை உணவுத்துறை அமைச்சர் அவர்கள் அன்றே எடுத்தார். இல்ல ஒரே நிமிஷம். 20 மூட்டைகள் தான் அது நனைந்து விட்டது என்பதும் 200 மூட்டைகள் நனைந்ததாக சொன்னார்கள். 20 மூட்டை தான் நனைந்திருக்கிறது. அதற்கான பணிகளை தார்பாயின்னு சொல்வார். அதற்கு பக்குவப்படுத்துவதற்கு எப்படி நடவடிக்கை எடுக்க வேணாம், வருகின்ற நெல்லை எப்படி நாம் சேகரித்து மழையில் சிக்காமல் பார்த்துக் கொள்ளலாம் என்பதற்கெல்லாம் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. நாங்கள் பொறுப்பேற்று 45 நாட்கள் தான் ஆகிறது. அதற்கான என்னென்ன பணிகளை எப்படி ஆற்ற வேண்டும் என்பதை ஒவ்வொரு துறை அமைச்சரும் அதை செய்து வருகிறார்கள். ஆகவே எல்லோருடைய பாராட்டையும் பெறுகிற போது எங்களுக்கும் அவர் சொன்னார் நேற்றைய தினம் கால அவகாசம் தேவை என்பதுதான். பொதுவாகவே அதற்கான செனிவான விளக்கத்தை அவர் சொல்லியிருக்கிறார். 2 விளக்கம். அதிலே குடிநீர் பெறுவதற்காக அங்கே இருக்கிற மேகதா அணையிலே அணையை கட்டப் போகிறோம் பெங்களூருக்காக என்று சொன்னார். இது வேறு விஷயம். நம்முடைய விவசாயத்திற்காக பயன்படுத்துகிற ஏறத்தாழ 19 மாவட்டத்திலே குடிநீர் பிரச்சனை தீர்வதற்காக வருகின்ற குடிநீருக்காக நாம் நடுவர் மன்ற தீர்ப்பை இன்னும் 33வது ஆண்டு வரையிலும் இருக்கிறது. அதற்கும் இதற்கும் என்ற நிலையில் தெளிவான விளக்கத்தை நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர்கள் விளக்கியிருக்கிறார். நயினார் நாகேந்திர ஒரு காமெடி பேசுகின்றவர். அவருக்கெல்லாம் பதில் சொல்ல இயலாது. அவர் வேண்டுமென்றே எங்களை தாக்குகிறாரே தவிர தாக்க வேண்டியது யாரை? திராவிட முன்னேற்ற கழகம் தான் அவர்களை தாக்கி கொண்டிருக்கிறது, பிஜேபியை தாக்கி கொண்டிருக்கிறது. அங்கே தாக்குதல் கிடையாது, அங்கே சமரச முயற்சி. அங்கே இருக்கிற போது, ஆட்சியில் இருக்கிற போது மருத்துவக் கல்லூரி உருவாக்குவதற்காக விண்ணப்பம் போட்டவர் அவரெல்லாம் இதை பேசுவது அழகாக இருக்காது. என்றைக்கும் கேட்டது கிடையாது. நாங்கள் ஆட்சி அமைவதற்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று என்றைக்குமே அவர் கேட்டது கிடையாது. ஆட்சி அமைந்ததற்கு பிறகு எல்லோரையும் பார்க்க வேண்டும்
அங்கே இருக்கிற குடியரசுத் தலைவர், துணைத் தலைவர், பாரத பிரதமர், உள்துறை அமைச்சர், நிதி அமைச்சர் எல்லாம் காண்பது இயற்கையான ஒன்று. இல்ல, அது கிளாரிட்டி தான் சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் பெண்டிங் இருக்கு. அதுக்கப்புறம் தான் பதில் சொல்லுவேன். இல்ல, அவர்களை பொறுத்தவரையிலும் 100 நாட்கள் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொன்னார்கள். எப்படி செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அமைச்சர் செங்கோட்டையன், குடியரசுத் தலைவர் வந்தபோது 2 முறை தேசிய கீதம் பாடப்பட்டது என்றும் திமுகவின் குற்றச்சாட்டுகளை மக்கள் புறக்கணித்து விட்டனர் என்றும் கூறினார். மேலும் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கும் அவர் பதிலளித்தார். விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம். ரத்னம் டீம் டு பி யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் 2026 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 8448448909.